என்னமாமா இந்த ஜனங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஜனங்களை புரிஞ்சுக்க முடியலையா? என்னடா புரிஞ்சுக்கணும்? ட்விட்டர்ல நேத்து ஒரு தலைவரு கோ பேக்னு போட்டாரு, அதுவும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு தலைவரு கெட் அவுட்னு போட்டாரு, அதுவும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இந்த ஜனங்க யாரு பக்கம்தான் இருக்கிறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. முதல்ல ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகிறது எப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க. அதாவது ஒரு வேர்டை போட்டுட்டு அது ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா ட்விட்டருக்கு $2,00,000 அமௌண்ட் கட்டணும். அதாவது இந்திய மதிப்புல 2,17,00,000 கட்டணும். நீயே அப்படி கட்டி போட்டாலும் நீ போடுற வார்த்தை ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு வந்துரு. அட பாவிகளா, ஒரு வார்த்தைக்கு 2.25 கோடியா? அப்ப 2 பேர் கட்டினது 4.5 கோடியா? ஆனா இது எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், யாரும் இத சொல்ல மாட்டாங்க. கடைசியில நம்ம வரி பணத்தையே கட்டி நம்ம ஜனங்களையே முட்டாளாக்குறாங்களே. இப்ப ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகுறது எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாருமே திருடங்கதான் சொல்ல போன